60 நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் முடிச்சிருவாங்க. மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 100% அருமையான சீட்டு கிடைக்கும். சொந்த ஊர்லேயே கிடைக்கும். மேஷத்தில் பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் இப்போ சுச்சுவேஷனுக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நான் சொல்றது வந்து வேலைக்காக வரக்கூடிய அடுத்த 60 நாட்களில் 80% ஆஃப் த லோன் கிளியர் ஆகும். அந்த புதனுடைய அம்சம் இருக்கிறவங்க மட்டும் தான் இஎம்ஐல உங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியும். அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணக்கூடிய தகுதி இந்த குரு புஷ்ய யோகத்தில் ஏற்படும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே வந்து அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் வந்து உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார். விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் வந்து பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் வந்து ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும். சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லேயும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ்ய நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் வந்து அதை தாங்குற மாதிரி, அந்தளவுக்கு வந்து அவங்க வம்சாவளிகள் வந்து எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால் ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான இந்த 60 நாட்கள் அற்புதங்கள் நடக்குது? 60 நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் முடிச்சிருவாங்க. அது எந்த கடனாக இருக்கும்? இண்டஸ்ட்ரியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன். அதாவது நான் வேலையை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், இண்டஸ்ட்ரி போட போகிறேன், இல்லை ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த லேண்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மெஷினரிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் மேன். அவங்க அத்தனை பேருக்குமே இந்த கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். செகண்ட் ஒன், மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 100% அருமையான சீட்டு கிடைக்கும். சொந்த ஊர்லேயே கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இப்போ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ நீங்கள் இருக்கிற ஊர்லேயே அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இருப்பாங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை இருப்பார், இல்லை பொண்ணு இருப்பார். அந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். மேஷத்தில் பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் இப்போ சுச்சுவேஷனுக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நான் சொல்கிறது வந்து வேலைக்காக, ப்ரொஃபஷனுக்காக கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ வேலை கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது உறுதியான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சுச்சுவேஷனில் இந்த வீடு வந்து கொஞ்சம் சரியில்லை, வீட்டுடைய அமைப்பு சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது,
இல்லை வீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி கட்டுறது, இப்போ பையன் வர்றான் கல்யாணம் ஆக போகுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி மேலே கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. 80% ஆஃப் த மேஷராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த 60 நாட்களில் 80% ஆஃப் த லோன் கிளியர் ஆகும். நான் சொல்கிறது ஒரு சொச்சமாக 20% பாக்கி எதுனா வக்கரம் ஆகுது சனி ஒரு 2 மாதத்தில். அந்த வக்கரம் ஆகும்போது நம்ம டோட்டலாக க்ளோஸ் பண்ணலான்னு நம்ம அந்த கிரகங்கள் வந்து அப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா சனி கரெக்டாக புதனுடைய நட்சத்திரத்தில், குருவும் புதனுடைய நட்சத்திரத்தில், புதனும் புதனுடைய நட்சத்திரத்தில். புதன்னாவே இஎம்ஐக்கு காரகன்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வீல் சேரில் ஒருத்தர் சுற்றி சொல்லுவார், எங்கள் கிட்ட வாங்க உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. எப்படி அவர்லாம் பயங்கரமாக வாழ்ந்தாருன்னா 100% புதன் அம்சம் தான். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இஎம்ஐயில் 800 கட்டி அந்த டிவி வாங்கி முடிச்சிட்டிங்கன்னா அந்த சீவ் உங்களுக்கு சொந்தம். அந்த புதனுடைய அம்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் இஎம்ஐயில் உங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியும். அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணக்கூடிய தகுதி இந்த குரு புஷ்ய யோகத்தில் ஏற்படும். மெயினாக இந்த யோகங்களில் பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட தானம் பண்ணோம்? வேத படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது குரு உச்சஸ்தானம் பெறும்போது அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால காவேரி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய வேத பாடசாலைகள், நான் சொல்றது வந்து இப்போ ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரிஞ்ச திரைவித்யா குருகுலம்னு ஒன்று அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டேரெக்டாக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மொபைலில் போட்டால் கூட உங்களுக்கு அதோட இது வரும். சரினா நல்ல பாடசாலைகள் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே நோட்டு புஸ்தகத்துக்கு அவங்களுக்கான படிப்புக்கான விஷயத்த நம்ம தானம் உங்களால் யதாசக்தி நம்ம அந்த ஏன்னா குரு உச்சம் பெறும்போது குழந்தைகளுக்கு தான் தானம் பண்ணோம். குரு உச்சம் பெறும்போது வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தானம் பண்ணோம்னா பயங்கரமான மாற்றத்தை லைஃப்ல பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு இந்த காலகட்டங்களில் அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகும். அதாவது உடம்பு சரியாமல் போயில்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு குறையறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து பொறுப்பு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது கண்டிப்பா தெரியுது. கண்டிப்பா. வேற எந்த மாதிரியான விஷயங்கள் சார்? அதாவது இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது சொல்லலாம்? இல்ல அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. என்னன்னா இது ஜென்ரிக்கான பலன்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த 60 நாட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்த கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம சொல்லலாம் இங்கிருந்து இது வரைக்கும் டைம் நல்லா இருக்கு, இந்த ரோடு சூப்பரா இருக்கு, இப்படி போனீங்கன்னா சீக்கிரம் நீ போயிடுவேன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி போனாதான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. என்ன விஷயம்னா அந்த டைம் பீரியட் 2 மந்த்ஸ்க்கான டைம் வந்து ரொம்ப அருமையான டைமிங். அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கேரண்டியாக நடக்கும். அதே மாதிரி இந்த லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேசராசிகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் மேசராசியில். இப்போ அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? குருனாவே லா தான்மா. குரு கேத்து கன்ஜங்ஷன் வந்ததுன்னா லா தான். இன்ஃபேக்ட் அது சொல்லணும்னா இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா அந்த பசங்களுக்கு வந்து இப்போ லா செட்லாம் எழுதி கிளியர் பண்ணி ரிசல்ட் வரக்கூடிய நேரங்களில் ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகும். 80% கவர்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்பு தான், மெரிட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த குரு கேத்து வந்து இப்போ சேரும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம். அப்படி சேரும்போது அவங்க பெரிய அளவுக்கு சோபிக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறதோ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு ஆஸ் பர் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்கக்கூடியது. அது இன்னுமே இவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க எந்த தெய்வத்தை மேசராசிக்காரர்கள் வணங்கினா சிறப்பாக இருக்கும்? ஒரே விஷயம் தான், நான் உங்களுக்கு தானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வழிபாடுன்னு சொல்றத விட தானம் தான் முக்கியம். ஏன்னா குரு புஷ்ய யோகம்ங்கிறது ஒன்று ஒரு சித்தி சாதனையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம், ஒரு தீட்சை எடுத்துக்கிறதுக்கு தானங்கள் செய்யறதுக்கு தான் ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அதனால அதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வேத பாடசாலைகளுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யும் போது நல்லது. இல்லை எனக்கு தெய்வம் பர்டிகுலர் வேணும்னா இந்த டைம் பீரியடுக்கு இந்த கோச்சாரத்துக்கு இன்னைக்கு டேட்டுக்கு மூகாம்பிகா தேவி அருமை தருவாள், அதுதான் உண்மை. அதனால அந்த சக்தி ஒரு பீட்டம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது, இல்லை இங்கே சென்னையில் இருக்கீங்கன்னா காளிகாம்பலை போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பெரிய, ஏன்னா அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம போகும்போது அபிஷேகத்தை கொடுத்துடணும். சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால, சனி திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கலர்ல ஒரு வஸ்திரம், மஞ்சள் கலர்ல ஒரு சிம்பிளா ஒரு 300-400 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க சுவாமிக்கு சாத்தலாம். அபாரமான மாற்றங்கள் கொடுக்கும். மேஷத்துக்கு ஒரு பொற்காலம் தான் இந்த 60 நாட்கள். இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 2 விஷயமா பிரிச்சிடலாம். சந்தோஷத்தின் வழியே பார்த்தோம்னா ஒரு 70% சொல்லலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் 90% சொல்லலாம். ஏன்னா இது 4ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாவகம். அதனால துட்டு தான் நல்லா வரும். இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூறிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதுல மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறக்கும், குரு உபதேசம் வாங்குறக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும்.
இதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமா தான் நான் பார்க்கறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீரும்ங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்ப புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்ல வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்றாங்கன்னா இந்த 60 நாட்கள்ல நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கும் மேல இதுல மெயினா பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்யம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம், ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கிருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும் பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும் பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும் கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும் வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.